அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு 70 லட்ச ரூபா கடனில் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஜாதகம். எதனால இந்த இது நிகழ்ந்தது, என்ன நம்ம சுபத்துவ பாவத்துவ விதிகள் வந்து இந்த ஜாதகத்தில் பொருந்திருக்கான்னு பார்க்கணும். ஜாதகம் வந்து வந்துட்டுருக்கு. லக்னம் வந்து துலாம் லக்னம். லக்னத்திலே சுக்கிரன் உட்காந்துருக்காரு. குருவுடைய பார்வையில் லக்னம் வளர்த்துருக்கு. லக்னாதிபதி வளர்த்துருக்காரு. அது வளர்த்ததுனால தான் இப்பவும் வந்து இந்த கடனில் ஒரு வேலை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற அமைப்புகள் வந்து இருக்குது. இவர் இன்னும் வந்து எங்கேயும் ஓடி போகலை இருக்கிறாரு. அதே நேரத்தில் தசாபுத்தி அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா புதன் தசை 12ஆம் அதிபதி 9-12ஆம் அதிபதி வரக்கூடியவர் 9ஆம் இடத்துல தொடர்பு இல்லாமல் 12ஆம் இடத்துல உச்சனாகி விரையாதிபதி உச்சனாகி உட்காந்துருக்காரு. ஒரே நேரத்தில் செவ்வாயோட இணைவிலையும் சனியோட பார்வையிலையும் இருந்து பாவத்துவமாகவும் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஜாதகங்கிறதுனால பௌர்ணமி அதியோகத்திலையும் இருக்காரு. இந்த ஜாதகத்தோட அதிக சுபத்துவமான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சனி தான் அதிக சுபத்துவமான கிரகம். சனி சம்பந்தப்பட்ட தொழில்கள் தான் வந்து இவர் செஞ்சுருக்கணும். ஆனால் இவர் வந்து பண்ணிட்டு இருக்கிற தொழில் பார்த்தீங்கன்னா புதனுடைய தொழில்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சாதகம் இல்லாத தசாபுத்திகள் ஒரு படிக்கிற வயதில் வந்திருக்கலாம். அந்த காரணத்தினால வந்து 2ஆம் நிலை சுபத்துவமானதான் பௌர்ணமி சந்திரனோட அதியோகத்தில் உச்சனா இருக்கிறாருல அந்த புதனுடைய சாஃப்ட்வேர் துறையில் வந்து வேலை பார்க்குறாரு. கேட்டவனே எடுத்தவனே நான் கேட்ட கேள்வி வந்து விரையாதிபதி வந்து தசை நடத்திட்டு இருக்காருங்க. கண்டிப்பாக கடுமையான விரயங்களை கொடுப்பாரு. புரட்டாதி நட்சத்திரங்கத்தில் ஜென்ம சனி தாக்குதலையும் இருக்கிறீங்க. கடன் விஷயத்தில் என்ன இந்த 6-12ஆம் இடங்கள் தொடர்பில் இருக்கிறதுனால விரயம் கடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக ஹெல்த் விஷயத்தையும் சேர்த்து தான் கவனமாக இருக்கணுமேங்க அப்படின்னு. ஆமாங்க, நான் கடன் விஷயத்தில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன், அதனால தான் உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணாடினார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த புதன் திசை சுய புத்தி வந்து முழுக்க 12ஆம் அதிபதி மாதிரியே செயல்படுவார். புதன் திசை சுய புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் புதன் திசை கேது புத்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு 12ல் போய் மறைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் சுக்கிர புத்தி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. புதன் திசையில் சுக்கிர புத்தி வந்து நல்ல அமைப்புகளை செய்யணும். ஏன்னா லக்னத்துக்கு 2 பேருமே புதனும் சரி சுக்கிரனும் சரி நண்பர்களாக தசை நடத்துறதுனாலையும் லக்னத்தில் உட்காந்துருக்கிறதுனாலையும் ஓரளவு நல்ல பலன்களாவது செய்யணும்ல. அந்த டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க மனைவியும் குழந்தையும் 2 பேருமே வந்து ஆயில்ய நட்சத்திரமா, இவர் வந்து புரட்டாதி நட்சத்திரம். 2 பேர்த்துக்கும் ஜென்ம சனி அஷ்டம சனி அமைப்புகள் வந்து வந்துடுச்சு. இப்போ சுக்கிரதசை முடிய போகுது. சுக்கிரதசை முடிஞ்சதுக்கப்புறம் சூரியன் வருவார். அவர் பார்த்தீங்கன்னா புதனுக்கு 12ல் மறைஞ்சிருப்பார். சூரியன் முடிஞ்சதுக்கப்புறம் சந்திரன் வருவார். புதனுக்கு 6ல் போய் உட்காந்துருப்பார். சந்திரன் முடிஞ்சோடனே செவ்வாய் அவர் 12ஆம் இடத்துல உட்காந்து சனியால் பாவத்துவம். செவ்வாய் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ராகு அவர் வந்து புதனுக்கு 6ல் உட்காந்துருப்பார். அடுத்து குரு அவர் சனியோட பார்வை. இப்படி அடுத்தடுத்து நெகட்டிவ் தசாபுத்திகளே வந்துட்டு இருக்கிறதுனால தொழில் வந்து கட்டாயம் பண்ணக்கூடாதுங்க. தொழில் வந்து பண்ணிடவே கூடாது. இந்த ஜாதக அடிப்படையில் கடன் புதன் சம்பந்தப்பட்ட கடன்னா அந்த பேங்க் லோன் தாங்க. பேங்க் லோனு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அதில் உங்களை சிக்க வச்சுருவாருங்க. அப்படின்னா என்ன காரணம்னா ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்குவீங்க. அந்த 5 லட்சத்தை அதுக்கப்புறம் ஒரு 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிரும், கடன் ஆயிரும். அதுக்கப்புறம் 7 லட்சமாக லோனை வாங்கிட்டு அந்த லோன் அடைச்சிடலான்னு பார்ப்பீங்க. இப்படி உங்களை இன்க்ரீஸ் பண்ணியே கூப்பிட்டு வந்துருவாருங்க. அப்படின்னு ஆமாங்க, 7 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கினேன், ஒரு வீடு கட்டுறதுக்கு 7 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க. அந்த 7 லட்ச ரூபா கடன் எப்படி ஆனதுன்னே தெரியலங்க. 70 லட்ச ரூபாய்க்கு வந்து இப்போ நிற்குதுங்க அப்படிங்கிறாரு. 70 லட்ச ரூபாய்க்கு எப்படிங்க தானாக வந்து நிற்கும்? நீங்கள் தான் வந்து வாங்கியிருப்பீங்க. கடுமையான விரய செலவுகள். ஆமாங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விரய செலவுகள் போய்கிட்டு இருக்கேன்னாரு. நான் சொன்னது ஒரே காரணம் தான். சோர்ஸ் இருந்ததுன்னா விற்று அடைச்சிட்டு இனிமேல் கடன் இல்லாமல் பாருங்க. நான் அடுத்தடுத்து நெகட்டிவ் தசாபுத்திகளாக இருக்குது அப்படின்னா சோர்ஸ்லாம் இல்லைங்க, ஆல்ரெடி எல்லாத்தையும் விற்றுட்டாங்க அப்படின்னாரு. இப்போ வந்து லீகலாக, அதாவது பேங்கில் வாங்கின கடன் தான், அதனால் லீகலாக வந்து ஒரு வக்கீலை பார்த்து பணத்தை கட்ட முடியாது அப்படிங்கிறதுக்கு என்ன உண்டோ அதை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா மேற்கொண்டு இனிமேல் வந்து என்ன பிளாக் மார்க் ஆனதுனால லோன் தரமாட்டாங்க. அதே நேரத்தில் வேலைக்கு ஆபத்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி சில ஆலோசனைகளை வழங்கினேன். அதே நேரத்தில் இந்த ஜாதகப்படி வந்து நம்ம பார்க்க போனோம்னா முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயங்கள் புதன் ரீதியாக 12ஆம் இடத்துல அந்த புதனுடைய காரகத்துவங்கள் ரீதியாக அந்த பேங்கிங் லோனு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவருடைய ஆதிபத்தியமான 12ஆம் இடமும் செயல்பட்டு 6ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால எந்த மாதிரி சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளில் ஒரு விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து அடிஷ்னலாக சொன்னார். எங்கள் அப்பா வந்து புதன் வலுத்திருக்கலாம், அப்போ இவருக்கும் ஜோதிடத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அதனால் வந்து அவரே சொல்கிறார் எங்கள் அப்பா வந்து சனி திசையில் சூரிய புத்தியில் வந்து தவறிட்டாருங்க. சனி வந்து 9ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்காரு அப்படின்னாரு. உண்மைதாங்க, சனி 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால சூரிய புத்தியில் பாதிச்சிருப்பார். இது உங்கள் தந்தையோட ஜாதகத்திலையும் மரணத்தில் ஆயில் சாய கணக்குன்னு ஒன்று இருக்குது, அது சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் செயல்படக்கூடிய ஒரு ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.